கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது, ஏதோ ஒரு கேள்வியோட, ஏதோ ஒரு பயத்தோட, ஏதோ ஒரு தோல்வி மனப்பான்மையோட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எழும்புறோம். அப்ப பிசாசு நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய சிந்தையில அநேகமான ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்பயுமே போட்டுக்கிட்டே இருக்கான். உன்னால முடியாது. நீ எதுவுமே பண்ண மாட்ட. உன்னால எதுவுமே சரியா பண்ண முடியாது. உன்னை யாருமே நேசிக்கல. இன்னைக்கு இந்த உலகத்த நீ எப்படி ஃபேஸ் பண்ண போற? உன்னோட பியர் பிரஷர எப்படி நீ ஃபேஸ் பண்ண போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொன்னா நீ என்ன பண்ண போறன்னு அநேக டவுட்ஸையும், கேள்விகளையும் தான் வந்து நம்மளுடைய சிந்தையிலயும், இருதயத்திலயும் பிசாசு விதைக்கிறான். அப்ப நம்ம காலையில எழும்பும் பொழுதே நம்ம எப்படி எழும்பணும்? ஏசப்பா இந்த நாள உங்க கரத்துல கொடுக்கிறேன். நம்ம ஆர்மர் ஆஃப் காட்ன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நாளை ஃபேஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளோட இருந்து காரியங்களை ஜெயமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏதோ ஒரு மனுஷன் தான் எனக்கு விரோதமா செய்யறான், ஏதோ ஒரு மனுஷன் தான் எனக்கு எதிரிங்கிறது இல்லைங்க. உங்களுக்குள்ள பிசாசு விதைக்கிற ஒவ்வொரு டவுட்டும், ஒவ்வொரு நெகட்டிவான காரியங்களும், உங்களுடைய இயலாமைய அவன் எப்பொழுதுமே உங்ககிட்ட சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிற காரியங்களும், அந்த நாளுக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை அநேக நேரங்கள்ல செய்ய முடியாதபடிக்கு நம்மளே ஒரு தடையா மாறிடுறோம். நம்மளே பிசாசுக்கு அவனுடைய காரியங்களை செய்ய நம்ம அனுமதி கொடுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் பொழுது இந்த நாளை நான் ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அச்சன்யம் என்னும் தலை சீராவை நான் தரித்தவளா, நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேத வசனத்துல நிலைத்திருக்க, எனக்கு வர்ற டெம்டேஷன்ஸை, எனக்கு வர்ற போராட்டங்களை, எனக்கு வர்ற பியர் ப்ரெஷரை நான் உங்களோட வசனத்தை வச்சு நான் மேற்கொள்ளணும் சாமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய கரத்துல அந்த நாளை ஒப்பு கொடுத்து நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அவர் எல்லா காரியங்களிலையும் நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த வாலிப பிரயாயத்துல பியர் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு காரியம் ரொம்பவே ஒரு கடினமான காரியமாக, ஓவர் கம் பண்றதுக்கு கஷ்டமான காரியமாகவும் இருக்குது. என் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்றா, நான் ஏன் இது பண்ணக்கூடாது? அவ எவ்வளவோ சினிமா பார்த்து நல்ல லைஃபை என்ஜாய் பண்றா, ஆனா நான் எதுவுமே பண்ணக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றீங்க, நான் எப்படி இருக்கிறது? அவ என்னை சினிமாக்கு கூப்பிடுறப்ப நான் எப்படி போகாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பியர் ப்ரெஷருக்குள்ளாக இந்த நாள்ல வாலிப பிள்ளைங்க அதிகமா தள்ளப்படுறத நம்ம பாக்குறோம். அந்த பியர் ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ண முடியாம அநேக சூசைட்ஸ் பண்ணிக்கிறத கூட நம்ம பாக்குறோம். ஆண்டவரோடு கூட நீங்க இந்த நாளை செலவழிக்கும் பொழுது காலையில எழுந்த உடனே ஏசப்பா உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி அவரோட கூட நேரத்தை செலவழித்து அந்த நாளை நீங்க துவங்கும் பொழுது காரியங்களை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு பிசாசு விதைத்த ஏதோ ஒரு டவுட், ஏதோ ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், ஏதோ ஒரு பியர் ப்ரெஷர், ஏதோ ஒரு மனுஷங்க உங்களை சொன்ன வார்த்தை உங்களை ஆண்டவருக்குள்ள இருக்க விடாதபடிக்கு உங்களை தூரப்படுத்துகிறதா இருக்குதா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட அதை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எந்த காரியமும், பசியோ பட்டினியோ வியாகுலமோ எதுவும் என்னை பிரிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு வர டெம்டேஷன்ஸ், உங்களுக்கு வர்ற டவுட்டு, உங்களுக்கு சத்ரு கொண்டு வருகிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து, ஏசப்பா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவளா ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாளை நான் துவங்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய காரியத்தை நீங்க ஜெயமாக மேற்கொள்ள முடியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூலுக்கு நம்ம போறோம். ஸ்கூலுக்கு நம்ம எப்படி போறோம்? அந்தந்த ஸ்கூலுக்கு என்ன யூனிஃபார்மோ அந்த யூனிஃபார்ம் போட்டு ரெட்டை ஜடை பின்னணும்னா அழகா ரெட்டை ஜடை பின்னி ரிப்பன் கட்டி நீட்டா நம்ம அந்த யூனிஃபார்மை போட்டு தான் போறோம். இப்போ ஏதோ ஒரு போருக்கு போறாங்கன்னு வைங்களேன், அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குரிய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா அந்த ஆர்மர்லாம் அவங்க தரித்து கொண்டுதான் அவங்க அந்த போருக்கு போறாங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கையில மறைமுகமா ஒவ்வொரு நாளும் நமக்கு பிசாசு வைத்திருக்கிற போராட்டத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் மேற்கொள்ள முடியும். அதனால நாங்க உங்க ஒவ்வொருவரையும் நான் என்கரேஜ் பண்றேன். ஒவ்வொரு நாளும் நீங்க துவங்கும் பொழுது தேவனோடு கூட நீங்க செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை வேற எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அந்த நாளை ஒப்பு கொடுத்து நீங்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லா டெம்டேஷன்ஸையும் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார்.